ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற ஒரு சில மூவி அப்டேட்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜயுடைய த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே ஃபாரின்ல யூஎஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றத வெங்கட் பிரபு ஒரு போஸ்ட்டை போட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கோட் படத்தில் நம்ம தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க. இந்த படத்தை நம்ம வெங்கட் பிரபு தான் டைரக்ட் பண்ணுறாரு. படத்தை அர்ச்சனா கல்பாத்தியுடைய ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வர செப்டம்பர் 5 வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ படம் கிட்ட வர ஒரு சில அப்டேட்ஸாக நம்ம கண்டிப்பாக சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். நம்ம ஏகேவோட குட் பேட் அக்லி படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்காதப்போ இவங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கறதுக்கு செம சூப்பராகவே இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் நம்ம ஏகேவை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பேங்க் ஆஃப் டான் மாதிரியே இருக்காரு. இந்த படத்தை மார்க் ஆண்டனி மூவியை டைரக்ட் பண்ண ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ட் பண்ணுறாரு. படத்துக்கு மியூசிக் தேவிஸ்ரீ பிரசாத். இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. டைரக்டர் சங்கருடைய டைரக்ஷனில் நம்ம கமல்ஹாசன் நடித்து அடுத்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிற படம் தான் இந்தியன் 2. இந்த படத்துடைய ரிலீஸ் பார்த்தீங்கன்னா வர ஜூலையில் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஜூலை செகண்ட் வீக்கில் மோஸ்ட்லி இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஜூலையுடைய ஃபர்ஸ்ட் வீக்கில், அதாவது ஜூலை 1, 2 அந்த மாதிரியான தேதிகளில் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்டு இந்தியன் 2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சில மாதங்கள் கழித்து இந்தியன் 3யையும் ரிலீஸ் பண்ணுறதுக்காக இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 அண்ட் இந்தியன் 3 இது ரெண்டுத்துக்குமான ட்ரைலர் கட்டை கூட பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியன் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்தியன் 2 உடைய ட்ரைலர் கட்டையும், அதே மாதிரி இந்தியன் 2 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ அந்த படத்துடைய கடைசியில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்தியன் 3 உடைய ட்ரைலரை அப்படியே அந்த படத்துடைய கடைசியில் அட்டாச் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்தியன் 2 வர ஜூலை மந்தில் செகண்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம தனுஷுடைய டைரக்ஷனில் அவருடைய 50வது படமாக அடுத்து அவருக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ராயன். இந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணி அண்ட் ஹீரோவாகவும் பார்த்தீங்கன்னா நடிக்கிறாரு. இந்த படம் ஜூன் 13 வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை நம்ம சன் பிக்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 13 ரிலீஸ் ஆக போகுது, ஜூன் 13. ஸோ இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா ஜூன் 1 அப்படின்னா 2 இந்த தேதிகளில் நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ராயன் படத்துக்காக நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இப்போ எடுக்க போகிற படம் தான் கூலி. இந்த படத்துக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அதிகமான சம்பளத்தை வாங்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 200 கோடிக்கும் மேலே இந்த படத்துக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் சம்பளம் வாங்குவார் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு நம்ம சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு 60 கோடி கிட்ட சம்பளம் தரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸும் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்காக இவ்வளோ சம்பளம் தான் வாங்க போகிறாங்களா அப்படின்றது அஃபிஷியல் நியூஸ்லாம் கிடைக்கல. பட் இந்த மாதிரியான ஒரு ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். நம்ம சிவகார்த்திகேயனுக்கு டான் அப்படின்ற ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்த ஒரு டைரக்டர் தான் டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி. இவரும் சிவகார்த்திகேயனும் இணைஞ்சு மறுபடியும் இன்னொரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கேக்கு ஜோடியா ராஷ்மிகா மந்தனா தான் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸும் பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆகுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட இந்த நியூஸை பற்றி ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இது ரூமர்ஸாக தான் இருக்குது. அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஆரிஜின் ஆஃப் எல்சியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமை ஏற்கனவே எடுத்து வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரியான நியூஸை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் இந்த ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா நரேன், காளிதாஸ் ஜெயராம், அர்ஜுன் தாஸ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில தகவல்களும் கிடைச்சிருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இந்த ஆரிஜின் ஆஃப் எல்சியூ அப்படின்ற இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ்லாம் இப்போ கிடைச்சிருக்கு. இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 வாரத்துக்குள்ளேயே வந்துடும் அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஆரிஜின் ஆஃப் எல்சியூ ரிலீஸ் ஆச்சுன்னா இதில் எந்த மாதிரியான சம்பவத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கறதுக்காக யாரெல்லாம் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அஃபிஷியல் அப்டேட் ஏதாவது இந்த 2 வாரத்தில் வருதா அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். நம்ம சூர்யாவுக்கு அடுத்ததா ரிலீஸ் ஆகிறதுக்கு காத்துட்டு இருக்க படம் தான் கங்குவா. கங்குவா படத்துக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்தை சிறுத்தை சிவா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துக்கு மியூசிக் தேவஸ்ரீ பிரசாத் போட்டிருக்காரு. இந்த படம் 10 லாங்குவேஜில் கிட்டத்தட்ட பயங்கர பிரம்மாண்டமான ஒரு மூவியாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருக்கு. இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா திஷா பட்டானி தான் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இன்டர்நெட்ல சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இந்த வருஷத்துல கண்டிப்பா கங்குவா மூவி ரிலீஸ் ஆயிடும். பட் டேட் இன்னும் அவங்க பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில நியூஸ்லாம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அந்த அஃபிஷியல் அப்டேட்காக கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது எல்லாமே தான் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஒரு சில மூவி அப்டேட்ஸ். இந்த அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸை உங்களுக்காக நான் டெய்லி வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye guys.